இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை ஒட்டிய சில காலங்கள் என்பதை பற்றி இவங்களோடு பேச ஆவியானவர் சித்தம் கொண்டிருக்கிறார். காலம் நிறைவேறின போது என்று சொல்லி ஒரு பிரசங்கம் நான் இப்போது பண்ணியிருக்கிறேன். இந்த கிறிஸ்மஸுக்கு நிறைய புதிய புதிய பிரசங்கங்கள் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் அது அல்ல, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை ஒட்டிய சில காலங்கள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்தில் கூட அவருடைய சீஷர்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 7வது வசனத்தில் கேட்டார்கள், இப்பொழுதா நீர் ராஜ்யத்தை எங்களுக்கு தருவீர், இஸ்ரவேலருக்கு இப்பொழுதா ராஜ்யத்தை தருவீர் என்று கேட்டபோது இயேசு சொன்னார், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தின் கீழ் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்குரியதல்ல. It is not your business to know the time and seasons the Father under his control. The Father has kept something under his control, the times and seasons. காலங்களையும் வேலைகளையும் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தின் கீழே under his authority it is. Hallelujah. அவருடைய அதை பற்றி நாம் கொஞ்சம் யோசிக்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை ஒட்டிய சில அந்த காலங்கள் தேவனால் முன் குறிக்கப்பட்ட அந்த காலங்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்கும்போது, அருமையான தேவ பிள்ளைகளே, ஒன்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தேவன் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று குறித்திருக்கிறாரோ அது கட்டாயம் நடக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை ஒட்டிய அந்த சம்பவத்தை நான் வாசித்தோம். அந்த லூக்கா சுவிசேஷம் ஏன் வாசித்தேன் என்றால் அதில் தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. அது கரெக்டாக அந்த காலங்களை பற்றி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது நான் சொல்லுகிறேன், தேவனால் வழி நடத்தப்பட்ட காலம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் முதலாவது அந்த காலங்கள் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை ஒட்டி சொல்லுகிறேன், மற்ற காலங்கள் அல்ல. அது அப்போஸ்தலர் நடபடிகளில் சொன்னது இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையின் காலம், அதை நான் இப்பொழுது தொடவே இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை ஒட்டி முதலாவது தேவனால் வழி நடத்தப்பட்ட காலம். உண்மையில் நாம் ஒன்றை யோசிக்க வேண்டும். ஒரு மனுஷனை தேவனே வழி நடத்துகிறார் என்றால் திட்டவட்டமாக அதற்கு ஒரு நோக்கம் நிச்சயமாக உண்டு. தேவனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் அதை நாம் யோசித்து பார்க்கும்போது தேவனால் வழி நடத்தப்பட்ட ஒரு காலம். இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும்போது நமக்கு தெரியும், அவர்கள் நாசரேத்திலே தங்கியிருந்தார்கள். யூதேயாவில் உள்ள ஒரு சின்ன கிராமம். ஆனால் இயேசு கிறிஸ்து பெத்லெகேமில் தான் பிறக்க வேண்டும் என்பது தேவனால் குறிக்கப்பட்ட அந்த அனாதி தீர்மானம் காலம். அந்த காலத்தை நிறைவேற்றுவதற்காக அதுவரையிலும் ரோம அரசாங்கத்தில் ஒரு குடிமதிப்பு சென்சஸ் எடுக்கிற வழக்கம் இல்லை. இப்பொழுது சென்சஸ் என்றால் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த நாட்களிலே அந்த சென்சஸ் குடிமதிப்பு எழுதுதல் என்றால் தெரியாது. என்னமோ என்று நாம் சொல்லக்கூடாது. தேவனுடைய அந்த காலம் குறித்த அந்த காலம் வந்தபோது அவனுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் உண்டாயிற்று, என்னுடைய தேசத்தில் குடியிருக்கிற எல்லா ஜனங்களும் அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த இடங்களில் அந்தந்த நாட்டிலே அந்தந்த கிராமங்களிலே யார் யார் குடியிருக்கிறார்கள் எப்படி என்பதை ஒரு கணக்கெடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார். அதன்படி நான் வாசித்தோம், யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடினாலே குடிமடிப்பு எழுதப்படுவதற்காக அந்த யூதேயாவில் உள்ள
அந்த நாசரேத்தை விட்டு தாவீதின் ஊராகிய பெத்லெகேமுக்கு புறப்பட்டு வர வேண்டியது ஆயிற்று. இந்த ஒரு கட்டாயமான ஒரு சட்டம் இல்லாமல் இருந்திருந்தால் யோசேப்பு கட்டாயமாக அங்கேருந்து வந்திருக்க மாட்டார். ஏனென்றால் அதில் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள். அவள் கர்ப்பவதியாய் தனக்கு நியமிக்கப்பட்ட தன்னுடைய கர்ப்பவதியான அந்த மனைவியோடு கூட அவர் புறப்பட்டு வருகிறார். எந்த நேரத்தில் பிரசவம் நடக்கும் என்று தெரியாது. நம்ம யோசிக்கிறபடி அந்த காலத்தை யோசித்தால் 9வது மாதம் என்று நினைக்கிறேன். அந்த நேரத்தில் யாரும், அதுவும் அந்த நாட்களில் அந்த கழுதையின் மேலே தான் யாத்திரை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. அருமையானவர்களே, அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனால் வழி நடத்தப்பட்ட காலம். ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் இப்போ வாசிச்சிங்க இல்லையா, 5வது வசனம், முதல் வாசிட்டீங்க, 5வது வசனம் வாசிங்க, 1 முதல் 5. அந்நாட்களிலே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்திராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனேயு என்பவன், 5வது வசனம் மாத்திரம், கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து, கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரில் இருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெகேமுக்கு வர தாவீதின் ஊருக்கு போனான். அதான் நான் சொல்லுங்க, முதலாவது வழி நடத்தப்பட்ட ஒரு காலம். ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அந்த தேவனால் எந்த மனுஷன் வழி அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து நாசரேத் ஊரில் பிறக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் அங்கே தாமதித்தால் எங்கே பிறந்து விடுவார்? நாசரேத் ஊரிலே பிறப்பார். ஆனால் அவர் எங்கே பிறக்க வேண்டும்? பெத்லெகேமில் பிறக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அந்த ஒரு அவசர சட்டத்தை தேசமெங்கும் ரொம்ப கண்டிப்பான ஒருவரும் தாங்க ஆகையினாலே யோசேப்பு அந்த தாவீதின் வம்சத்தானாக இருந்ததுனாலே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் புறப்பட்டு வருகிறார். அடிக்கடி இதுக்கு முன்னால் ஒரு தடவை அந்த சில வழி நடத்துதல் என்று சொல்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த இதில் கிட்டத்தட்ட 80 மைல் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த அவர்கள் இருந்த அந்த ஊரில் இருந்து பெத்லெகேமுக்கு வருவதற்கு 80 மைல். கொஞ்சம் யோசிங்க, எத்தனை நாள் ஆயிருக்கும்? நானும் கணக்கிட்டு இத்தனை நாள் என்று திட்டமாக சொல்ல முடியாது. ஆனால் நாம் சாதாரண மனிதர்கள் யாத்திரை செய்கிறது போல, அந்த சாதாரண மனுஷர்கள் யாத்திரை செய்கிறதுனால அந்த 80 மைலுக்கு எத்தனை நாளில் வந்து சேர்ந்தலாம் நான் கணக்கு போட்டு சொல்லலாம். ஆனால் இது சூழ்நிலை வித்தியாசம். மனிதர்கள் சாதாரணமாக யாத்திரை செய்வது போல யாத்திரை செய்ய முடியாத சூழ்நிலையானதுனால எத்தனை நாட்கள் ஆயிருக்கும் என்று நமக்கு தெரியாது. என்றாலும் ஆங்காங்கே அவர்கள் பிரயாணத்திலே தங்கி கொஞ்சம் ஓய்வெடுத்து மறுபடியும் அவர்கள் தங்களுடைய பிரயாணத்தை தொடர்ந்து எப்படியாவது பெத்லெகேமுக்குள்ளே போய் சேர்ந்து விட்டால் போதும் என்கிற நிலையிலே யாத்திரை பண்ணியிருப்பார்கள் என்று யோசிக்கிறீங்களா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனால் வழி நடத்தப்பட்ட காலம். அதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை ஒட்டி முதலாவது தேவன் அவர்களை வழி நடத்தினார். கர்த்தருடைய கரம் அவர்களை வழி நடத்திட்டு. ஏனென்றால் தேவ கரத்தால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எவ்வளவு கருத்துள்ளவராக, எவ்வளவு அக்கறை உள்ளவராக அவரை பாதுகாத்து. ஒரு தடவை இதை பிரசங்கம் பண்ணியிருக்கேன், எப்படி சத்திரத்தில் அவருக்கு ஏன் இடமில்லாமல் போயிட்டு என்று சொல்லி நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எப்படியும் அந்த பெத்லெகேம் ஊருக்கு வந்து சேர்ந்து விட வேண்டும். எங்கே தான் வழியோரத்தில் பிறந்தாலும் சரி, அவர் முன்னணியில் அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு பிரசங்கம். முன்னணி என்றால் என்ன, ஏன் அது அப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஏன் அவருக்கு அங்கே சத்திரத்தில் இடமில்லாமல் போயிட்டு, அது தேவனுடைய ஒரு நோக்கம் என்று சொல்லியிருக்கு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
ஆகையினால் தான் சொல்லுகிறேன், இந்த முதலாவது தேவனால் வழிநடத்தப்படுகிற அந்த காலம் என்று சொல்லும்போது தேவ கரம் அவளை தாங்கும். அன்றைக்கும் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இவ்வளோ தூரத்திற்கு தாங்கின கர்த்தர் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருந்தால் எங்கே போய் சேர்ந்திருப்பார்? அந்த தாவீதுடைய அந்த பெத்லெகேம் அவருடைய வீட்டுக்கு போய் சேர்ந்திருப்பாரே. தேவ நோக்கம் அது அல்ல என்று சொல்லி அதுதான் அடுத்தது நான் யோசிக்க போகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று மறக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துடைய இந்த பிறப்பை ஒட்டியதில் ஒன்றுனது வழி நடத்தப்படுகிற காலம். ஏன் மறுபடியும் சொல்லுகிறேன் என்றால், உங்களையும் தேவன் வழி நடத்துகிற ஒரு காலத்திற்கு நீங்கள் பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுத்தால், நீங்கள் உங்களையும் பரிபூரணமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தால், உங்களுக்கு குறித்ததை குறித்த காலத்தில் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நான் வாசிக்கும்போது என்ன வாசிக்கிறோம்? அவர் கர்த்தர் அதன் காலத்தில் நேர்த்தியாய், he does it perfectly. அவர் அதை நேர்த்தியாய், அதில் அதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், அப்போது கர்த்தர் வழிநடத்தி கர்த்தருடைய கரம் அவளை தாங்கி இந்த வழியருகே இந்த குழந்தை பிரசவிக்க வேண்டிய ஒரு சம்பவம் ஏற்பட்டது, சூழ்நிலை வந்தது என்று சொன்னால், இந்த தேவனுடைய வார்த்தையை கவனித்து பாருங்கள். தேவன் ஒரு காரியத்தை செய்யும்போது அதை எப்படி செய்கிறார்? அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். எல்லாம் சத்தமாக ஒரு இலையிலே சொல்லுங்கள். அப்போது இந்த முதலாவது அந்த வழி நடத்துன அந்த யோசேப்பையும் மரியாளையும் வழி நடத்தின காலத்தில் அவர் செய்த அந்த செயல் எப்படிப்பட்ட செயல்? நேர்த்தியானது. அவர்கள் தேவனிடத்தில் எந்த எக்ஸ்கியூஸ் ஆண்டவரே ஒரு தருணம் ஒரு தாரும் கேட்கவில்லை. இந்த சூழ்நிலையில் நான் பிரயாணம் போக முடியாது என்பது உமக்கு தெரியும். இந்த சூழ்நிலையை தவிர்க்க ஒரு கர்த்தர் சொன்ன வார்த்தை, அதுக்கு தான் கொஞ்சம்னு சொன்னேன். நீங்களும் உங்களை பரிபூரணமாய் தேவனுக்கு ஒப்புக்கொடு. நான் சொல்கிறத நீங்கள் மறக்கவே, அப்படி தான். அதில் நீங்கள் கொஞ்சம் விலகினீங்கன்னா உங்களுக்கு காரியம் நடக்காது. என்ன எப்படி? சும்மா சரட்டுக்கு அப்படியெல்லாம் கர்த்தர் அதை செய்வார், நேர்த்தியாக என்னை நினச்செல்லாம் நடக்கும் அப்படிலாம் நான் சொல்கிற ஆள் நான் இல்லை. ஏன்னா நான் சொல்கிறது அப்படியே கர்த்தர் ஆமோதிக்கிற வார்த்தைகள். அவர் சொல்லாத வார்த்தையை அப்படி நடக்காது யாருக்கும். எப்படி நடக்கும்? பரிபூர்ணமாய் நீங்கள் உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தால், உங்களுக்கு என்ன குறித்திருக்கிறாரோ அதை குறித்த காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். ஹல்லேலூயா. அதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நீ குறுக்கலும் மறுக்கலும் கோணலும் மாணலுமாக அந்த வழியிலே நான் தாறுமாறாக நடந்து கொண்டிருந்தால் உனக்கு குறித்ததை அவர் செய்ய முடியாது. பிசாசு உனக்கு உன்னை எப்படி வஞ்சிப்பதற்காக, உன்னை தேவனை விட்டு விலக்குவதற்காக என்ன சூழ்ச்சி, அதுதான் நடக்கும். அதற்கு மாறாக தேவனுடைய அந்த சித்தத்துக்கு பரிபூர்ணமாக நீ ஒப்பு கொடுத்தால், உனக்கு குறித்திருக்கிறதையும் குறித்த காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்வார். அதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. தேவனுடைய சமூகத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த இயேசு கிறிஸ்துவ பிறந்தார் என்று சொல்லுகிற அந்த பெரிய சந்தோஷம். இயேசு எங்கே பிறந்தார்? என் உள்ளது யார் ஒருத்தர் தான் சொல்லுகிறார். இயேசு எங்கே பிறந்தார்? என் உள்ளத்திலே பிறந்தார். ஹல்லேலூயா. அந்த என்னுடைய உள்ளத்திலே பிறப்பதற்காகத்தான் அவர் அந்த வழியோரத்திலே என்ன செய்தார்? பிறந்தார். அந்த பெத்லெகேம் தன்னுடைய வீட்டுக்குள்ளே போகாமல் அந்த இடத்திலே அந்த வழியோரத்தில் எதற்காக? உங்களுடைய என்னுடைய இருதயத்தில் அவர் பிறக்கும்படியாக. ஹல்லேலூயா. அதனால் நான் முதலாவது டைமை பார்த்துக்கிறேன். ரைட். ரெண்டாவது வேதத்தை கவனிப்போம்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. முதலாவது என்னது? இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை ஒட்டிய சம்பவத்தில் முதலாவது தேவன் வழி நடத்தின காலம். இரண்டாவது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின காலம். இந்த கலாத்தியர் 4:5 யோசிக்காதீங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின காலம் என்று, இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின காலம் என்று சொல்லி நாம் ஒன்று எடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், என்று ஆதாம் பாவத்தில் விழுந்தானோ, என்றைக்கு ஆதாம் தேவ கற்பனையை மீறி தேவனுக்கு பகைஞனாய் போனானோ, அன்றைக்கு ஆதாமின் சந்ததியை மீட்டெடுப்பதற்காக தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்திற்கும் ஸ்திரீயின் வித்திற்கும் பகை உண்டாக்குவேன், நீ அவர் குதிகாலை நக்குவாய், அவரின் தலையை நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் என்று மனுஷன் பாவத்தில் விழுந்தானோ, என்றைக்கு மனுஷன் தேவனை விட்டு தூரமாய் விலகி ஒளித்து ஓடினானோ, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கும்படி தேவ பிரசன்னத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த, தேவ சமூகத்தில் ஒரு தகப்பன் பிள்ளை போல அவன் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தை அவன் விட்டு ஒளித்து ஓடிப்போனானோ, அன்றைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் ஸ்திரீயின் வித்து. ஸ்திரீயின் வித்தை நான் இந்த உலகத்திற்கு அனுப்புவேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அடிக்கடி நான் உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் இதுகளில் சொல்லியிருக்கிறேன், இயேசு கிறிஸ்து புருஷ சித்தத்தின்படி பிறந்தவர் அல்ல. இந்த வாசித்த அந்த லூக்கா சுவிசேஷத்தில் கூட அங்கே தனக்கு, அதை தான் நான் ஒரு நாள் உங்களுக்கு கேட்டேன் உங்ககிட்ட, இந்த 2 பேருக்கும் விவாகம் எப்போ நடந்தது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட மரியாளுடனே, மனைவி என்று சொல்லி அங்கே இல்லை, நியமிக்கப்பட்ட, she was exposed to Joseph. ஏனென்றால் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் தான் தெரியும், அவருடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தை மனுஷ சித்தத்தின்படி இல்லை, இது தேவனே, இது ஸ்திரீயின் வித்து. அதான் ஆதியாகமம் 3:15 நிறைவேறுதல். இன்றைக்கு உலகத்திற்கு அது தெரியாது, உலக மக்களுக்கும் தெரியாது, பெரிய வேத பண்டிதர்களுக்கும் தெரியாது. அதனால்தான் சும்மா அந்த ஒரு கொலுவை செய்து அதை செய்து இதை செய்து இப்படி வைத்து இயேசு கிறிஸ்துன்ற அந்த அவர் யார்? இப்போ நம்ம வாசிக்க போகிறோம் பாருங்கள், லூக்கா 2:11 வாசிங்க பார்க்கலாம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று, டுடே, இன்றைக்கு பாருங்க. ஏன் அதை சொல்லுகிறேன்? இந்த வார்த்தையை சங்கீதத்திலே குறிப்பிடுகிறார். 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், 2ஆம் சங்கீதம் 7வது வசனம், தீர்மானத்தின் விவரத்தை சொல்லுகிறேன். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். ஹல்லேலூயா. அதே தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இன்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று என்று சொல்லி எந்த ஒரு நாளை தேவன் குறிப்பாரோ அந்த நாள் இயேசு கிறிஸ்து பிறந்த, இந்த உலகத்திலே மனுஷனாக அவர் அவதரித்த நாள். நீர் என்னுடைய குமாரன். யார் சொல்லுவது? தேவன் சொல்லுகிறார், த ஹெவன்லி ஃபாதர். அவர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். தேவதூதர்கள் சொன்னார், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த காலம் என்ன காலம்? வாக்குத்தத்தம்
எந்த வாக்குத்தத்தம்? ஆதியாகமத்திலே ஸ்திரீயின் வித்து. அதற்கு பிற்பாடு மரியாளுக்கு சகோதரர் சகோதரிகள் பிறந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு பிற்பாடு. அதனால தான் ஒரு முறை உங்களுக்கு விடுதலை கேள்வியும் கேட்டேன், இவங்க 2 பேருக்கும் எப்போ திருமணம் ஆச்சு? ஏன்னா நியமிக்கப்பட்ட காலம் இது. அந்த நியமிக்கப்பட்ட காலத்தில் அவர்கள் அங்கே இருந்து இங்கே வருகிறார்கள். பெத்லகேமிலே தான் பிறக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தபடினால. ஏனென்றால் இன்று நான் என்னுடைய குமாரனாகி உம்மை இன்று நான் ஜனிப்பித்தேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நிறைவேறும்படி தேவதூதர்கள் இன்று என்று சொன்ன தேவன் குறித்த அந்த காலம் பெத்லகேமிலே நிறைவேறிவிட்டது, நீங்கள் போய் பாருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். முதலாவது இந்த இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லுகிற இதை மேய்ப்பர்கள் அறிய முதலாவது அறிவித்தது யாருக்கு? மேய்ப்பர்களுக்கு. ஒரு எளிய மக்கள், இந்த எளியவர்கள், மிகவும் ஏழ்மை நிறைந்தவர்கள். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எளிய ஏழ்மையான மக்கள் அறிய இயேசு என்ன செய்தார்? பிறந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது பெத்லகேம் ஊரார். தாவீதின் சந்ததியில் நமக்கு ஒரு இரட்சகரை எழுப்புவாரே, செங்கோல் அகலாது யூதாவை விட்டு என்று நம்முடைய பூர்வ பிதாக்கள் யூதா வம்சத்தை குறித்து ஆசீர்வதித்த ஆசீர்வாதம். யூதா வம்சத்திலிருந்து இஸ்ரவேலை ஆளுகிற பிரபு மேசியா வருவார் என்று அந்த பெத்லகேம் ஊரார் எல்லாரும் நம்பியிருந்த அந்த பெத்லகேம் ஊர் அறிய, இப்பொழுது நான் வாசித்த அந்த லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை வாசிங்க. தீவிரமாய் வந்து 17 தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்து இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். They proclaim the good news to Bethlehem. அந்த பெத்லகேமில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் இந்த நற்செய்தி என்ன செய்தார்கள்? அறிவித்தார்கள். என்ன அவள் காட்சி, பரலோகத்திலிருந்து அவள் என்ன காட்சி பார்த்தார்களோ, என்ன செய்தி அறிவிக்கப்பட்டதோ. ஏனென்றால் அவர் சொன்னார்கள், தீவிரமாக போய் நாள் தாமதிக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய சொல்லியிருந்தால் அதை எப்படி? உடனடியாக. இவங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு 4-5 நாள் தாமதித்திருந்தால் இவர்கள் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்க முடியாது? பார்த்துருக்க முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் பெத்லகேமுக்கு தன்னுடைய வீட்டிற்கு, யோசேப்பின் வீட்டிற்கு போய்விடுவார்கள். அங்கே சொல்லப்பட்ட அடையாளம் என்ன? பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணையில் ரோட்டோரத்தில் போகும்போது அங்கே ஒரு பிள்ளையை துணியில் சுற்றி அதை படுக்க வைத்திருக்கிற இதுதான் உங்களுக்கு அடையாளம். இந்த அடையாளம் அவள் உடனே போகாவிட்டால் இந்த அடையாளம் மாறி போகும். மாறிவிட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால அன்றைக்கு மேய்ப்பர்கள் அறிய, பெத்லகேம் ஊரார் அறிய, பெத்லகேம் எல்லாருக்கும் தெரிந்து விட்டது. இவர்கள் தங்களுடைய ஊருக்கு வந்ததும், அந்த தாவீதின் ஊருக்கு வந்து யோசேப்பு தன்னுடைய வீட்டில் தங்கின உடனே அந்த பெத்லகேம் முழுவதும் இந்த செய்தி, நான் நினைக்கிறேன் ஒருவேளை மேய்ப்பர்கள் சொன்ன இந்த செய்தியை பார்த்து எப்பொழுது அவர்கள் வருவார்கள் என்று என்ன செய்திருப்பார்கள்? பெத்லகேம் ஊரார் எதிர்பார்த்து மேய்ப்பர்கள் சொன்னார்களே, இந்த முன்னணியில் ஒரு பிள்ளை, அதுதான் தாவீதின் ஊரில் பிறக்கிற அந்த மேசியா இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர்கள் அந்த பெத்லகேம் ஊராரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களோ என்னமோ எதிர்பார்த்திருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த பெத்லகேம் அந்த அவருடைய வீட்டிலே வந்து ஜனங்கள் பார்த்த மேனிக்கும் சொல்லி அவர்கள் அறிந்த அந்த செய்தியை சொன்ன அந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் கேட்டு மரியாள் இவர்கள் தன்னுடைய இருதயத்தில் வைத்து
சிந்தித்து கொண்டிருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தது வானசாஸ்திரிகள் அறிய. 2 மத்தேயு சுவிசேஷம் 2 அதிகாரம் 2-3 வசனம் வாசிங்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அல்லேலூயா, அவரை பணிந்து கொள்வதற்காக வந்தோம் என்று சொன்னார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, மேய்ப்பர்கள் அறிய, பெத்லகேம் ஊரார் அறிய, இப்பொழுது உலகமே வானசாஸ்திரிகளே, வானத்தில் ஒரு நட்சத்திரம் அது சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறார்கள், ஒரு யூதருக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி இந்த அமெரிக்கா நாசா ஒளிபரப்பு நிலையத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளை ஜனங்கள் எல்லாம் நினைச்சுக்கிறார்கள், நம்புகிறார்கள். பாருங்கள், அவள் அங்கே இருந்து எந்த தேசத்தில் எங்கே மழை வரும், எங்கே வெயில் அடிக்கும், எங்கே என்ன சம்பவிக்கும்னு சொல்லி அங்கே இருந்து நினைச்சுக்கிறார்கள், சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அதை விட அன்றைக்கு அப்போது அது சொல்லுகிறது. எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், உலகம் முழுவதும் தெரிகிறது என்னது சம்பவிக்கும் என்று சொல்லி. அதுதான் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லுகிற அந்த செய்தி யாருக்கு? மேய்ப்பர்களுக்கு மாத்திரமல்ல, அந்த பெத்லகேம் ஊருக்கு மாத்திரமல்ல, வானசாஸ்திரிகள் உலகம் முழுவதுக்கும். சில சாஸ்திரிகள் கிழக்கில் இருந்துன்னு சொல்லுகிறனால இந்தியாவில் உள்ள வானசாஸ்திரிகள் அங்கே போனார்கள் என்று சொல்லி சில ஆதாரங்கள் இருக்கிறது. அந்த வானசாஸ்திரிகள் இந்தியாவில் அந்த நாட்களில் அவர்கள் வானசாஸ்திரத்தில் அதை துல்லியமாய் கணக்கிட்டு சொல்லுகிறதில் ரொம்ப வல்லுநர்கள். இப்போ கூட சொல்கிறாங்க துல்லியமாக, என்ன இந்த ரமணன் சொல்கிறான், சொன்னபடி நடக்கலையே அப்படின்னு அப்படி தானே. வானசாஸ்திரத்தை இவர்கள் துல்லியமாய் கணக்கிட்டு ஒரு தவறு தான் செய்து விட்டார்கள். அதுவும் நன்மைக்காக என்றே நான் யோசிக்கிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் ஏரோது அறிய வேண்டும், இப்படி யூதருக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று. அடுத்தது யார் அறிய வேண்டும்? ஏரோது அறிய வேண்டும். வானசாஸ்திரிகள் அறிந்தது மாத்திரமல்ல, ஏரோது அறிய வேண்டும். அடுத்தாற்போல் 5வதாக அங்கே இருக்கக்கூடிய வேத சாஸ்திரிகள் அறிய வேண்டும். யூதருடைய வேத சாஸ்திரிகள் அறிய வேண்டும். ராஜா அறிய வேண்டும். யூதருக்காக ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். ஆகையினாலே ராஜா கலங்கி போனார். வேத பண்டிதர்கள் திகைத்து போனார்கள். என்ன சொன்னார்? யூதருக்கு ராஜா எங்கே பிறப்பார்? கலங்கி, ஏரோது கலங்கி, வேத சாஸ்திரிகள்லாம் அவர்களிடத்தில் அவர்கள் திகைக்கிறார்கள். தெரியவில்லை. எல்லாம் ஆகமங்களை எடுத்து, அப்போதான் பழைய ஏற்பட்ட ஆகமத்தை எடுத்து பேர் இவங்களுக்கு வேத சாஸ்திரிகள் தான். ஆனால் ஏரோது கேட்ட அந்த கேள்விக்கு, யூதருக்கு ராஜா எங்கே பிறப்பார்? உங்கள் வேதத்தில் யூதருக்கு ராஜா, ஏனென்றா வேத சாஸ்திரிகள் வானசாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், யூதருக்கு ஒரு ராஜா இன்று பிறந்திருக்கிறார், இன்று என்னுடைய குமாரனை நான் ஜெனிப்பித்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யூதருக்கு அவர் ராஜா, அவர் சின்ன குழந்தை அல்ல, அவர் ராஜாவா, அவர் எங்கே பிறப்பார்? வேத பண்டிதர்கள் கலங்குகிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுதல் என்று சொல்கிற அந்த காலத்தில் எத்தனை பேர்? 5 விதமான மக்கள் அந்த வாக்குத்தத்த நிறைவேறுதலுக்கு சாட்சிகள். மீகா தீர்க்கதரிசி உடனே எல்லாம் இது பண்ணி, மீகா தீர்க்கதரிசன் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அல்லேலூயா.
முதல் கரிசனை பாருங்கள் தேவனுடைய. அதுக்கு தான் சொன்னால் கிறிஸ்மஸ்னா என்ன? தேவன் மனுஷன் மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தின நாள், வேறு ஒன்றும் இல்லை. அது என்னைக்காக இருந்தாலும், அது பிப்ரவரியாக இருந்தால், மார்ச்சாக இருந்தாலும் சரி, ஜனவரியாக இருந்தாலும் சரி, அது டிசம்பராக இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ்னால் என்ன? தேவன் மனுஷன் மேல் என்மை வைத்த அன்பை வெளிப்படுத்தின ஒரு நாள். ஹல்லேலூயா. என்ற பிற்பாடு ரோம அரசாங்க, இந்த ரோமர்கள் கிறிஸ்தவர்களாக மாறின காலத்தில் இது எல்லாத்தையும் மாற்றி விட்டார்கள். அவள் எல்லாம் பிரஜாதி இந்து ஆசார அந்த நியமத்தின்படியே கிறிஸ்தவ மார்க்கத்தை மாற்றி விட்டார். அப்படி மாற்றத்தில் ஏற்பட்ட அது எப்படியும் மாறிட்டு போட்டு, நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. தேவனுடைய அன்பை நாம் ருசித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் சொல்லும்போது, உனக்கும் அதே மாதிரி தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். He is able to fulfill what is promised to you. அவர் உனக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்ற வல்லவர். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை ஒட்டி அந்த காலத்தை பற்றி நான் சொல்லும்போது அதைத்தான் சொல்லிப்பேன். 2வது காலம் தான் சொல்லியிருக்கேன். என்னது? வாக்கு தத்தத்தை நிறைவேற்றின காலம். ஏன் முந்தி செய்யக்கூடாதா? பிந்தி அவர் குறித்த காலத்தில். நான் அப்படியே கொஞ்சம் யோசிப்பேன். ஏன்னா உங்களுக்கு ஞாபகத்துக்காக சொல்லுகிறேன். தாவீதை கொஞ்சம் கவனிங்க. தாவீதை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். உடனே வட்டத்துக்கு சிங்காசனத்தில் வந்தாரா? இல்லை. அப்போ இருக்கிறது யார்? சவுல் இருக்கிறான். சவுல்கிட்ட என்ன இருக்குது? ஒரு பொல்லாத அசுத்தாவி இருக்குது. பாருங்கள், அவன் இவனை துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். இவன் பயந்து, நான் யோசிப்பேன், அவர் நினச்சா இவனை அபிஷேகம் பண்ணியாச்சு, இவன் தான் ராஜா, அவன் தள்ளப்பட்டவன், அவனுக்குள்ளே அசுத்தாவி இருக்குது. அவனை சாகடிச்சிருந்தா, எப்போவே சாகடிச்சிருந்தா. அப்போ புரியுதா உங்களுக்கு? ஆனால் இவன் வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு காடுகள்லையும் குகைகள்லையும் பயந்து ஒளித்து ஓடுகிறானே. ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவர் தெரிய, அவர் தானே சொல்கிறார், அவரே எனக்கு அடைக்கலம், ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான துணை. அந்த ஆபத்து வருகிற நேரத்தில் ஆபத்து செய்கிறவனை ஒரே அடியாக தலையை முறிச்சு போட்டிருந்தா தாவீது என்னைக்கே என்ன செய்திருப்பார்? ராஜா வந்திருப்பார். நீங்கள் என்ன யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏன் தாவீதுக்கு இவ்வளோ கண்ணீரும் வேதனையும் துன்பமும்? அன்னைக்கே இவனை ஆளை காலி பண்ணியிருந்தா தாவீது அன்னைக்கே என்ன செய்திருக்கலாம்? இவ்வளோ சிரமம் இல்லாமல். என்ன யோசிக்கிறீங்க? அவர் ஒரு காலம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி இயேசு கிறிஸ்துவை அந்த குறித்த காலத்தில் எவ்வளவு ஆதியாகமத்தில் என்று மனுக்குலம் வீழ்ச்சியடைந்ததோ அன்றைக்கு ஒரு ஸ்திரீயின் வித்தை அனுப்புவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் அந்த குறித்த காலத்திற்காக. ஹல்லேலூயா. அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஒரு காலம் ரோமருடைய 4 சாம்ராஜ்யத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. 4வது சாம்ராஜ்யம் உலக வல்லரசு ரோமருடைய ஆளுகை. அந்த ரோமருடைய ஆளுகையின் காலத்திலே தான் இயேசு கிறிஸ்து வந்து பிறக்க வேண்டும் என்றும் அவருடைய காலத்திலே தான் இயேசு மரிக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார்? புஸ்தகச் சுருளில் எழுதப்பட்டாகிவிட்டது. ஹல்லேலூயா. உனக்கும் புஸ்தகச் சுருளில் என்ன எழுதியிருக்கிறதோ உன்னை பற்றிய தேவனுடைய சித்தம் சொல்லுங்க, குறித்த காலத்தில் நிச்சயம் நிறைவேறும். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இனி டைம் என்னாச்சு? ரைட். ரொம்ப டயர்டாக இருக்கா? 3வது இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை ஒட்டிய காலத்தில் தேவனால் பாதுகாக்கப்பட்ட காலம். என்னது? 3வது தேவனால். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் எடுங்க.
அவர்கள் போன பின்பு ஆ, கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆ, ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். ஹல்லேலூயா. இந்த சாஸ்திரிகள் சொன்ன அந்த தேதியை சரியாய் கேட்டறிந்தார். யார்? ஏரோது. என்ன சொன்னார்? போய் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், எந்த இடத்துல என்ன. நானும் போய் அந்த பிள்ளைய என்ன செய்து, எவ்வளோ நயவஞ்சகமான பேச்சு பாருங்க. அந்த சாஸ்திரிகள் நம்பிக்கிட்டாங்க. எல்லோரும் தான் நம்புவாங்க. அந்த நயமாக வஞ்சகமான பேச்சு பேசுகிறாங்க பாருங்கள், அவங்க பேச்சு தான் எடுபடும். உண்மையை பேசுகிறவன் பேச்சு எடுபடாது. தந்திரமாக வஞ்சகமாக பேசுகிறான் பாருங்க. நம்ம எல்லாம் அனுபவிச்சிருப்போம், அப்படி தானே? நீங்கள் அனுபவிச்சிங்களே? நான் அனுபவிச்சிருக்கேன் ரொம்ப. ஹல்லேலூயா. அதுபோல் நம்ம ஒழுங்காக பேசுகிற பேச்சு உங்களுக்கும் என்ன சில வேளையில் எடுபடாது. அப்படி சும்மா அப்படி ஒரு மாதிரி அப்படி இல்லாததை பொல்லாத இப்படி ஜோர்னா பண்ணி ஒரு பெரிய ஜோடிப்பு போட்டு அப்படி சொன்னால் ஆஹா என்ன மாதிரி. நமக்கு அப்படி வராதுங்க, நமக்கு அப்படி வரவே வராது. ஹல்லேலூயா. உண்மை இது, சத்தியம் இது, பொய் இது, எது வேணுமோ அதை. ஹல்லேலூயா. நீங்கள் வஞ்சகமாய் பேசின அப்போ தேவதூதன் சொல்லுகிறார், நீ ஏரோதுகிட்ட போகாத, வேறு வழி. அந்த சாஸ்திரிக்கு வேறு வழியாக தப்பிச்சு போயிட்டான். ஏரோது பார்த்து இருக்கிறான், வருவான் வரல. ஏமாற்றப்பட்டேன் என்று அவர் அறிந்து எப்படியாவது பிள்ளையை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிவிட்டதை கர்த்தர் அறிந்து சொல்லுகிறார், பிள்ளையை கொடுத்துட்டு எங்கே போயிரு? எகிப்திற்கு. இப்போது ஒரு வசனம் வாசிங்க, 20வது வசனம் வாசிங்க, 23 வாசிங்க. நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். ஹல்லேலூயா. அந்த எகிப்தில் சில காலம் இருந்தார். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று சொல்லுகிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி அது நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எகிப்தில் எவ்வளவு காலம் இருந்தார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாத இத்தனை வருஷம் இருந்தார் அப்படின்னு சொல்கிறது சரியில்லை. ஆனால் தேவனால் பாதுகாக்கப்பட்ட காலம் எவ்வளோ அற்புதமாய் பாதுகாத்தார் என்பதை பாருங்கள். ஏனென்றால் 2 வயதிற்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார். ராமாவிலே அழுகையும் குக்குரல் உண்டாயிற்று என்று சொன்னது போல அன்றைக்கு எருசலேம் முழுவதும் பெரும் குக்குரல். 2 வயதிற்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளும் கொல்லப்பட்டார்கள். எகிப்திலே பார்வோனால் ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட்டது போல இங்கே ஏரோது எருசலேமில் இருந்த யூதேயா எருசலேமில் இருந்த சகல 2 வயதிற்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்று போட்டான். ஏனென்றால் தனக்கு எதிராக ஒரு ராஜா தோன்றி இருக்கிறார் என்று இதை அறிந்துதான் கர்த்தர் அவர்களை பாதுகாக்கும்படி. எல்லாம் சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இயேசு கிறிஸ்துவை பாதுகாத்தது மாத்திரமல்ல, நம்மையும் தேவன் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஏரோதின் மரண காலம் வரை எங்கே இருந்தார்? எகிப்தில். இன்றைக்கு எத்தனை வருஷத்தில், இதற்கு பிற்பாடு எத்தனை வருஷத்தில் கடிதாலே இந்த ஏரோது மரித்தான் என்பதை கணக்கு நமக்கு திட்டவட்டமாக இல்லை. ஏன்னா அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வாழ்க்கை இதுவே அதிகம் அதாவது குறிப்பிடப்படாத ஒன்றை போல தான் இருக்கிறது. ஒரு சில குறிப்புகள் தான் இருக்கிறது. ஆகையினால தேவன் அந்த ஆபத்திலிருந்து அவரை பாதுகாத்தது போல இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மையும் அவர் பாதுகாக்க வல்லவராக. பயப்பட வேண்டாம். நான் இன்னும் சொல்லுகிறேன், உண்மையாகவே நாம் தேவனால் வழி நடத்தப்பட்டு
தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் பிசாசு கிட்ட வருவானே ஒழிய, அவன் சதி திட்டம் போட்டான். ஆனால் தேவன் அதிலிருந்து அவர்களை விடுவித்தார். அதிலிருந்து விடுவித்தது யாருக்கும் தெரியாது, அவனுக்கே தெரியாது. அவன் மரணம் வரைக்கும் அவர் எகிப்திலேயே இருந்தார். மரித்த பிற்பாடு சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், நீ இப்போ பிள்ளையை கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு போ, உன்னுடைய பெத்லகேமுக்கு போ. ஆனால் அவனுடைய மகன் ஆட்சியில் இருந்ததுனாலே அவர் பயந்து மறுபடியும் எங்கே தான் வந்து தங்கினார், நாசரேத்து ஊரில் வந்து தங்கினார் என்று வாசிக்கிறோம். அதனால் சிறு பிள்ளையாக இருந்து நாசரேத்து ஊரில் வந்து வாசம் பண்ணி அவர் ஒரு வயது வரையும், நன்மை தீமை அறியக்கூடிய வயது வரைக்கும் எங்கே தான் இருந்தார், நாசரேத்தில் வந்து வாசம் பண்ணுகிறது வரை தேவன் அவரை என்ன செய்தார், பாதுகாத்து கொண்டார். கர்த்தருடைய நாமத்து மகிமையுண்டாகட்டும். அருமையானவளை, அடுத்ததாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். நாசரேத்தில் இருக்கிற காலத்தில் தன்னை ஊழியத்திற்காக ஆயத்தப்படுத்தின காலம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை ஏன் சொல்லுகிறேன் என்றால், சில வேளைகளில் சில நோக்கத்திற்காக தேவன் மனுஷில் என்ன செய்கிறார், ஆயத்தப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவை அனுப்பினது இந்த உலகத்தில் ஃபார் திஸ் பர்பஸ் ஐம் சென்ட் பை காட் என்று சொல்லு. இந்த நோக்கத்திற்காக நான் தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், அனுப்பப்பட்டிருக்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், தேவனால் கொடுக்கப்பட்ட அனுப்பப்பட்ட தேவனுடைய அந்த வார்த்தை ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக ஹவு த லார்ட் ப்ரிப்பேர்ட் ஜீசஸ், எப்படி இயேசு கிறிஸ்துவை தேவன் ஆயத்தப்படுத்தினார். கொஞ்சம் முன்ன சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர் எகிப்தில் இருந்து பிற்பாடு மறுபடியும் நாசரேத்திற்கு வந்து வாசம் பண்ணுகிறார். நமக்கு அடுத்தது தெரிகிற ஒரு வயது, 12வது வயதில் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் வந்தார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசிங்க. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு 42 வாசிங்க. 42 இப்போ வாசிங்க, நேரம் இல்லை. அவருக்கு 42 பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய், சரி போதும், 49 51 வாசிங்க. 49. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள், என் பிதாவுக்கு அடுத்தவர்களில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். இந்த சம்பவம் தெரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து 12வது வயதில் பஸ்கா பண்டிகை தோறும் அவர்கள் நாசரேத்தில் இருந்து, அதான் சொன்னார் அந்த ஸ்திரீ, நீங்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டுமென்றால் எங்கே இந்த மலைக்கு தானே வரணும்னு, எங்கே இருந்தாலும் சரி இங்கே வரணும்னு தானே சொல்கிறீங்க அப்படின்னு இப்போ பாருங்கள், எவருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்துக்கு. இப்போ இவங்க நாசரேத்தில் இருந்து எத்தனை மைல்னு சொல்லியிருக்கேன், இந்த பெத்லகேமுக்கு தான் 80 மைல்னு சொன்னேன், அப்படி தானே? பெத்லகேம் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் தான் என்ன இருக்கிறது, எருசலேம் இருக்கிறது. அங்கே இந்த மலை ஏறணும், அங்கே தான் தேவனை தரிசிக்கணும். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து அங்கே அனுபவித்திருக்கிறார். 12வது வயதில் அவர் வேதபாரர்களோடு தர்க்கித்து கொண்டிருக்கும்போது அவருடைய ஞானத்தை பார்த்து என்ன செய்தார்களாம், அதுக்கு தான் உங்களுக்கு சொன்னேன். The Lord prepared him for his purpose. தேவன் அவரை அவருடைய நோக்கத்துக்காக என்ன செய்தார், ஆயத்தப்படுத்தினார். 49 51 வசனத்தை வாசிக்கும்போது, என்னை நீங்கள் ஏன் தேடினீர்கள், நான் என் பிதாவுக்கு அடுத்தவர்கள் இருக்க வேண்டியது அல்லவா, அது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி மறுபடியும் 51 அவர் போய் நாசரேத்து ஊரில் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஓ, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்.
அடுத்தது நாம் அவரை பற்றி தெரிந்து கொள்வது 30வது வயதில் அடுத்தது சொல்லி முடிக்க போகிறேன். தன்னை வெளிப்படுத்தின காலம், இது தன்னை ஆயத்தப்படுத்தின காலம். எதற்காக? தேவன் கொடுத்த அந்த ஒரு ஊழியத்திற்காக, நோக்கத்திற்காக. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை தேவன் ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நோக்கம் நிறைவேற வேண்டுமானால் அவர் நம்மிடத்தில் என்ன விதமாக நம்மை ஆயத்தப்படுத்த விரும்புகிறாரோ அந்த விதமாக என்ன செய்ய வேணும்? அதற்கு கீழ்ப்படிந்திருக்க வேணும். அந்த வசனம் ரொம்ப முக்கியம். இவர் யார்? இவர் யார்? தேவகுமாரன், ராஜாதி ராஜா. ஒரு சாதாரண அவர் அவரை என்னுடைய தகப்பனே என்று அவர் இயேசு கூப்பிட்டதில்லை. யோசேப்பை என்ன சொல்லுகிறார்? என் பிதா எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். உன் பிதாவும் தாயும் ஆர்வத்தோடு, எனக்கு பிதா யார், எனக்கு தாய் யார்? என்ன சொன்னார்? என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும் தகப்பனும் சகோதரனுமாக இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்காக தான் தேவன் அவரை அப்படி இருந்தும், நான் சொல்கிறேன், 12வது வயதில் 18 வருஷம் பெற்றோருக்கு என்ன செய்தார்? கீழ்ப்படிந்து அடங்கி என்னென்ன சொன்னாலும் சரி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்து மகிமையுண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவன் நம்மை ஒரு நோக்கத்திற்காக தெரிந்தெடுத்தது உண்மை என்றால், அது நிறைவேற்றுவதற்காக ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் வரை நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய பலம். போன வாரம் சொன்னேன், இந்த 30 ஆண்டுகள், 12 வயதிலே நாம் அவரை பற்றி தெரிந்தாலும் மீது இந்த 18 ஆண்டுகள் எப்படி இருந்தார், என்ன செய்தார், என்ன நடந்தது, எப்படி ஆயத்தப்படுத்த யாருக்குமே தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பலத்த கரத்துக்கு ஏற்ற காலத்தில் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். அமெரிக்கையும் நம்பிக்கை. அமைதியாக இயேசு அமைதியாக காத்திருந்தார். அமைதியாக காத்திருந்தார். அதில் ஒன்று நீங்கள் மறக்கக்கூடாது. மரியாளிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, என் வேலை. அப்போது அவருடைய வேலைக்காக என்ன செய்தார்? இத்தனை ஆண்டுகள், ஆண்டவரே என்ன, அமைதியாயிரு. வேலை வந்தது. தன்னுடைய 30வது வயதில் 3, அடுத்தது 4வதா 5வதா 5வது தன்னை வெளிப்படுத்தின காலம். தன்னை வெளிப்படுத்தின காலம். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று, நேரமாகிற அப்படின்னாலே நானே சொல்லிவிடுகிறேன், ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது பரிசுத்தாவியானவர், ரொம்ப முக்கியம், ரூபம் கொண்டு பரிசுத்தாவியான ஒரு ரூபம் எடுத்தார். ஏன் அதை திரும்ப சொல்லுகிறேன்னு சொன்னால், இந்த 30 வருஷமும் அவரை நடத்தினது யார் தான்? தேவ ஆவியினாலே பிறந்தவர். தேவ ஆவியானவர் அவனுக்குள்ளே இருக்கிறார். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்கள். இப்போ 30வது வயதில் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தாவியானவர். அன்னைக்கு தான் பரிசுத்தாவியானவருக்குள்ளே வந்தாரா? இது மனுஷன் நமக்காக அது எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், யோவான் ஸ்நானகன் இவரை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சொல்லியிருந்த ஞானஸ்நானம் கொடுக்கிற காலத்தில் கேட்டார்கள், நீ ஏன் ஞானஸ்நானம், என்ன ஞானஸ்நானம் கொடுக்கும்படி அனுப்பினவர். நீ ஞானஸ்நானம் கொடுக்கிற காலத்தில் ஒருவர் உன்னிடத்தில் ஞானஸ்நானத்துக்கு வருவார்.
அவர்தான் இஸ்ரவேலின் மேசியா ராஜா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர்தான். யோவான் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சீஷர்களுக்கு சாட்சி கொடுக்கும்போது என்ன சொல்லு, நானும் இவரை, சத்தமாக சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா? நானும் இவரை அறியாமல், ஆனால் என்னை ஞானஸ்நானம் கொடுக்கும்படி அனுப்பினவர் யார் மேல் பரிசுத்தாவியானவர் பிராவை போல் வந்து இறங்குகிறதை காண்பாய், அவர் காண வேண்டும். இவர்தான் மேசியா என்றும் இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர் என்றும் அவர் அறிந்து கொள்வதற்காக ஆவியானவர் என்ன செய்தாராம்? ரூபம். ஆவியானவர் அதுக்கு ஒரு ரூபம் எடுத்தார். எதற்கு? ஆவியானவரே அவருக்குள்ளே இருக்கிறார். இன்றைக்கு எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கு, உங்களால் பார்க்க முடியுதா? அவருக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார், என்னால் பார்க்க முடியுதா? இல்லை. அந்த கிரியைகளை தான் பார்க்க முடிகிறது. எனக்குள் இருக்கிற ஆவியானவரை பார்க்க முடியாது. எனக்குள் இருக்கக்கூடிய ஆவியானுடைய செயல்கள், கிரியைகள். அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் என்றாலும் அவரை காண்பிப்பதற்கு ஆவியான ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கி தன்னை வெளிப்படுத்தின காலம். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து நடந்து போகும்போது ஒரு சில நாட்கள் 40 நாள், அதுக்கு பிற்பாடு சோதனை காலங்கள் போகிறார். அதுக்கு பிற்பாடு அவர் எருசலேமில் நடந்து போகும்போது யோவான் சொல்லுகிறார் தன்னுடைய சீஷர்களை பார்த்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. உடனே யோவானுடைய சீஷர்கள் சிலர் யாரிடத்தில் வந்து விடுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து விடுகிறார்கள். அதற்கு 3 நாளைக்கு பிற்பாடு கலிலேயாவில் கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடக்கிறது. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். அங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமை என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையா 2ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். சரி, இயேசுவும் அவருடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாவது அற்புதத்தை செய்து தன்னுடைய மகிமையை அப்போ 5வது இயேசு கிறிஸ்துன்னு அந்த பிறப்பை ஒட்டிய அதுக்கு பிற்பாடு தான் ஊழியமே ஆரம்பிக்கிறது. முன்னால் உள்ள அந்த 5 காலங்கள் என்ன சொல்லுங்க பாங்க. இப்போ நீங்கள் தேவனால் வழிநடத்தப்பட்ட காலம், 2வது வாக்குத்தத்தம். எது வாக்குத்தத்தம்? இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன். தேவன் உங்களுக்கு 3வது பாதுகாக்கப்பட்ட. அல்லேலூயா, அவர் நமக்கு அடைக்கலமான பாதுகாப்பு. ஜீவனை கொலை செய்து அதனால் அந்த ஒரு இயேசு கிறிஸ்து என்று சொல்லுங்க ஒருவரை பாதுகாப்பதற்காக அன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஜீவன்கள் பலியாயிற்று. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேசத்தின் அழிவுகளுக்கு மத்தியிலே நீங்கள் ஒரே ஒரு மனுஷர் ஹல்லேலூயா இருந்தால் கர்த்தர் உங்களை பாதுகாக்க சோதோமை அழிக்க திட்டமிட்ட நேரத்தில் ஒரே ஒரு மனிதனுக்காக அதை அவன் என்ன செய்தார்? அந்த கர்த்தர் இன்றும் எல்லா அழிவிலிருந்தும் உலகமே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதான் அப்போஸ்தலர் நடுவர்களே, அந்த பிதாவானவர் நம்மை மறுரூபப்படுத்தி எடுத்துக்கொள்ளுகிற ஒரு காலத்தை கற்று தன்னுடைய மனதில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த காலம், அதுக்கு தான் இந்த காலங்களெல்லாம் சொல்லிட்டு வரேன். ஒரு நாள் கூட என்ன செய்யவே மாறா. நான் இதில் சொல்லிட்டு வர்றதுல எல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு நாள் கூட என்ன செய்யாது, மாறலை. மாறினா காரியமே போச்சு. இந்த யோசேப்பு சில நாள் அங்கேயே பெத்லகேமில் இருந்திருந்தானா காரியமே போச்சு. அந்த குறித்த அந்த காலம் மாறாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய நாமத்தை என்ன செய்தார்? மகிமை தன்னை அடுத்தது கடைசியாக என்ன சொன்ன? தன்னை வெளிப்படுத்தின காலம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று வெளிப்படுத்தின காலம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்விதமாக நாம் சொன்னது போல இயேசு கிறிஸ்து வெளிப்படும் காலத்தில் தேவனால் தேவனுடைய ஆவியை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள்
போன வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பிரசங்கம் பண்ணேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை இப்போ பாருங்கள், டைரி எடுத்துருக்கு. தயவுசெய்து டைரியை என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது பார்த்தீங்களா? யாராவது போல்டாக சத்தமாக சொல்கிறது டைரியை திருப்புறீங்க. என்ன சொன்னேன்? சிகரங்களின் கண்மலை வெடிப்பு. எங்கேயாவது இருக்கும் அந்த கண்மலையில் பல வெடிப்பு. அடுத்தது சிகரங்களின் மறைவு. அவரோடு வாசம் பண்ணி ஒரு நாள் ஒரு சத்தம் கேட்குன்னு சொன்னேன். அந்த காலம் மாறவே அது ஒரு செகண்டு கூட மாறாது. ஹல்லேலூயா. அந்த சத்தம் கேட்கும். எப்படி? கண்மலையின் சிகரங்களின் மறைவிடங்களில் தங்குகிற என் புறாவே. ஹல்லேலூயா. அப்போ வெடிப்புகளுக்குள்ளே இருக்கிற புறாக்களுக்கு அந்த சத்தம் கேட்காது. எதுக்கு மாத்தான் கேட்கும்? சிகரங்களின் மறைவிடங்களில் அவரோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த சத்தம் கேட்கும். அவர் இமைப்பொழுதில் அந்த காலம் தேவன் தன்னுடைய இருதயத்தில் எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பி இப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என மனதில் வைத்திருந்தாரோ, அதே மாதிரி நம்ம எல்லாரையும் மறுபடுத்தி அவருடைய சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒரு காலத்தையும் மனதில் வைத்திருக்கிற அந்த காலமும் எப்படி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இந்த காலம் மாறவில்லை என்பது போல இந்த புதிய ஏற்பாட்டின் காலமும் மாறவே அந்த ஒரு செகண்டு கூட மாறாது. அல்லேலூயா. உலகத்துள்ள கடிகாரங்களெல்லாம் நின்று போகக்கூடிய ஒரு காலம் வரும். நேரங்கள் கண்டுபிடிக்க முடியாமல் அந்த பல சூரிய சக்திகளினாலே இந்த கடிகாரங்களெல்லாம் நின்று போகும். மனுஷனுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் அப்படியே ஸ்தம்பித்து நின்று போகும். ஓடாது, இது ஓடாது, அது ஓடாது. ஆனால் தேவனுடைய கால கடிகாரம் அன்றைக்கு ஓட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அது ஒரு செகண்டு கூட மாறாது. அந்த காலத்தை அவர் தன்னுடைய இருதயத்தில் எப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்த காலத்தில் அனுப்ப வேண்டும் என்று அவர் தன்னுடைய இருதயத்தில் வைத்திருந்தாரோ, அதே போல அவரால் ஆயத்தமாக்கப்படுகிற சபையும் எந்த காலத்தில் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்திருக்கிறார்? அந்த தீர்மானத்தில் அந்த காலம் ஜெபிப்போம்.